தூத்துக்குடி மாநகர பகுதியில் வெள்ளம் நீர் செல்லும் கால்வாய்களில் தூர்வாரும் பணிகளை அமைச்சர் கீதா ஜீவன் தொடங்கி வைத்தார். தூத்துக்குடியில் கடந்த சில ஆண்டுகளாக பெய்த கனமழையால் கழுகுமலை, கயத்தாறு, ஓட்டப்பிடாரம் உள்ளிட்ட பல பகுதிகளிலிருந்து காற்றாற்று வெள்ளம் மாநகர பகுதிகளுக்குள் புகுந்தது. இதனால் பொதுமக்கள் உள்ளிட்ட பல தரப்பினர் பெரிதும் பாதிக்கப்பட்டனர். அந்த பாதிப்பு இந்த ஆண்டு இல்லாத நிலை இருக்க வேண்டும் என்ற வகையில் பல்வேறு நடவடிக்கைகளை மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாநகராட்சி நிர்வாகம் பல்வேறு கட்டமைப்பு வசதிகளை முறைப்படுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் மடத்தூர் ரயில்வே தண்டவாளம் வழியாக பக்கில் ஓடையில் வந்து இணையும் வழித்தடமான பசும்பொன் நகர், முத்துநகர், ஆசிர்வாத நகர் ஆகிய பகுதிகள் வழியாக செல்லும் வெள்ள நீர் கால்வாய் கரையை பலப்படுத்தி தூர்வாரும் பணிகளை தூத்துக்குடியில் செயல்பட்டு வரும் NTPL நிறுவனத்தின் சமுதாய பொறுப்புணர்வு திட்டத்தின் கீழ் மேற்கொள்ள உள்ளன. இந்த பணிகள் தொடக்க நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இதில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் கலந்து கொண்டு தூர்வாரும் பணியை துவங்கி வைத்தார். இதேபோல் மீளவிட்டான் அருகே உள்ள பாளையாபுரம் பகுதியில் இருக்கும் வெள்ள நீர் கால்வாயும் தூர்வாரும் பணிகளை அமைச்சர் கீதா ஜீவன் தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து தூர்வாரும் பணிகள் மற்றும் கரையை பயன்படுத்தும் பணிகள் விரைவாக நடைபெற்று வருகின்றது. இந்த நிகழ்ச்சியில் தூத்துக்குடி மாநகர திமுக செயலாளர் ஆனந்தசேகரன், தூத்துக்குடி NTPL முதன்மை செயல் அதிகாரி ஆனந்த ராமானுஜம், பெருமாள் கோவில் அறக்காவல் குழு தலைவர் செந்தில்குமார், மாநகர திமுக இளைஞரணி அமைப்பாளர் அருண் சுந்தர், மாமன்ற உறுப்பினர் இசகி ராஜா உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தம்பி சொல்றாரு, குழாய் போட்டாலும் ஒரு பாலம் போடுங்கிறாரு. அந்த பஸ் ஸ்டாண்ட் கூட பேசிட்டீங்களா? அதே மாதிரி ரெண்டு இடம் இன்னைக்கு ஒரு நாள் போய் பார்த்தாலும் போடல. கரையை வந்து ஒய்த்த சொல்லியிருக்கேன், ரெண்டு பக்கமும் நம்ம கரையும் அந்த கரையும் ஒய்த்திட்டீங்கன்னா தண்ணி இப்படி தானே உள்ள இருந்து வருது நமக்கு. நல்லா ஒய்த்தி வச்சிருவோம்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கு. எங்கேயாவது கொஞ்சம் கேப் இருந்தா கூட சொன்னீங்கன்னா மண்ணை வச்சு இதுல நேரம் பார்த்தோம்ல. இங்க பாரு தம்பி, நேரடியா ஒரு லிங்க் இருந்தாதான் பாலம் போட முடியும். இப்படி எல்லாம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.